இதை முக்கணும் அப்படியே பிடிச்சிங்க ஓடிக்கிறதுக்கு இப்போ அந்த போர்டு எதிரி மாதிரி எடுக்கணுவா? போர்டு வச்சு பார்த்துருது. அது ஒரு 4-5 வருஷம் போர்டு கேட்டு வரேன். ஒரு 5-6 வருஷம் லோனு கட்டு வரேன். லோனு இல்லைன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்கயா. நான் போட்டு தர மாதிரின்றாங்க. போட்டு கொடுத்த ஆளுக்கு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்காத ஆளுக்கு தரமாட்டேன் அப்படி இப்படி சொல்லிக்க அனுப்பிவிட்டே இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து 10 கோடி ரூபா வந்து மக்களுக்கு வட்டியில்லாத கடன் வந்து வழங்கியிருக்காங்களா? ஆனால் அந்த 10 கோடி ரூபா பணம் வந்து அரசியல்வாதிகளுக்கு பண செல்வாக்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே பயனடைஞ்சிருக்கு. அப்ராணி சப்ராணி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மாடு வைத்திருக்கிறவங்க, காடு இல்லாதவங்க இவங்களுக்குலாம் பயனடையலை. இதனால் வந்து இவர் வந்து 20 ஆண்டுகளாக வந்து மெம்பராக இருக்கார், இவருக்குமே லோன் போட்டு தர மாட்டேன்றாங்க. இவர் வந்து 1 ஆண்டுகளாக மெம்பராக இருக்கார், இவருக்கு லோன் போட்டு தர மாட்டாங்க. என்னைய வந்து மெம்பராகவே ஆக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் ஜனவரியிலே வரும், அப்போத்தே உங்களை மெம்பர் ஆக்குவோம், இப்போ இடையில சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முறையீடான சூழ்நிலை நடக்கின்றது. அதனால் வந்து தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக வருகிற ஜனவரி மாதம் நேதாஜி சுபாஷ் போஸ் பிறந்தநாள் அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தேவதானப்பட்டி பகுதியில் மிக சிறப்போடும் சீரோடும் செய்யப்படும். இது எல்லா மக்களுக்குமே, ஒட்டுமொத்த மக்கள், மகளிர் லோனு, மாட்டு லோனு, பயிர்க்கடன், எந்த லோனுமே வாங்காத மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து இந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு சேவை மகாசன் சேவை என்று அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து மாபெரும் முறையில் வெற்றி பெற செய்யுமாறு மக்கள் பணியில் செயல்படுவோம். தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக மிக விரைவில் பெரும் ஆர்ப்பாட்டத்தை சந்திக்க இந்த பகுதி நடைபெற்று கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தலைமைக்கு அனுப்பிச்சு விட்டு